நாட்டோ நாடுகளில் இந்தியாவின் அசுரன் 44 செகண்ட் 12 ராக்கெட் ஐரோப்பாவை ஆக்கிரமிக்கும் இந்திய தொழில்நுட்பம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மிக்க தலைமையின் கீழ் இந்திய பாதுகாப்புத்துறை இன்று இறக்குமதி செய்யும் நிலையிலிருந்து உலக நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் ஒரு வல்லரசாக உருவெடுத்து வருகிறது. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நவீன போர் முறைகளில் வல்லமை படைத்த பிரான்ஸ் நாடு தனது தரைப்படை பாதுகாப்பிற்காக இந்தியாவின் பினாகா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் அமைப்பை பெறுவதற்கு காட்டும் தீவிர ஆர்வம் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் இந்தியாவிற்கு ரஃபேல் போர் விமானங்களை வழங்கிய பிரான்ஸ் இன்று இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை நாடி வருவது என்பது மோடி அரசாங்கத்தின் ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டங்களின் மாபெரும் வெற்றியாகும். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பையில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆகியோரிடையே இந்த தற்காப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி முழக்கத்தை தொடங்க தமிழகம் வரும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இதன் ஒரு பகுதியாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் முழுமையாக தயாரிக்கப்பட்ட பினாகா அமைப்பை பிரான்ஸ் ராணுவம் தனது ஆயுத கிடங்கில் இணைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த பினாகா அமைப்பானது வெறும் 44 வினாடிகளில் 12 அதிநவீன ராக்கெட்டுகளை ஏவும் திறன் கொண்டது என்பதுடன் இதன் நவீன பதிப்புகள் 90 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் ஆற்றல் கொண்டவை. அமெரிக்காவின் ஹைமார்ஸ் போன்ற உலகத்தரம் வாய்ந்த அமைப்புகளுக்கு போட்டியாக அதே சமயம் செலவு குறைந்த மற்றும் அதிக செயல்திறன் கொண்ட ஒரு மாற்றாக பினாகா திகழ்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் தங்களின் பழைய பீரங்கி படை கட்டமைப்புகளை நவீனப்படுத்த முனையும் வேளையில் இந்தியாவின் இந்த ஏவுகணை அமைப்பு அவர்களின் முதன்மை தேர்வாக மாறியிருப்பது இந்திய பொறியாளர்களின் திறமைக்கு உலக அரங்கில் கிடைத்த அங்கீகாரமாகும். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி சுமார் 34 மடங்கு உயர்ந்து 2024-25 நிதியாண்டில் 23,622 கோடி ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. பிரதமர் மோடியின் வழிகாட்டலில் 2029 ஆண்டுக்குள் பாதுகாப்பு ஏற்றுமதியை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் ஒரு நாட்டோ உறுப்பு நாடான பிரான்சுடனான இந்த ஒப்பந்தம் ஒரு திருப்பு முனையாக அமையும். இதுவரை ஏவுகணைகளுக்காகவும் ராக்கெட் அமைப்புகளுக்காகவும் வெளிநாடுகளை சார்ந்திருந்த இந்திய ராணுவம் இன்று பினாகா போன்ற உள்நாட்டு தயாரிப்புகளை கொண்டு எல்லை பாதுகாப்பு மட்டுமல்ல அதை உலக நாடுகளுக்கும் வழங்கும் நிலையை அடைந்திருக்கிறது. கார்கில் போரின் போது பினாகா அமைப்பின் ஆரம்பகட்ட பதிப்பு ஆற்றிய அளப்பரிய பணி இன்று அதன் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக பிரான்ஸ் வரை சென்றிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் ராணுவ தளபதி ஜெனரல் பியர்ஷில் ஏற்கனவே இந்தியாவிற்கு வருகை தந்து இந்த பினாகா அமைப்பின் சோதனை ஓட்டங்களை பார்வையிட்டு அதன் துல்லியத்தை பாராட்டியிருக்கிறார். இந்த திட்டம் வெறும் வர்த்தகம் சார்ந்த கொள்முதல் மட்டுமல்லாது இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையிலான மூலோபாய உறவை ஒரு சிறப்பு உலகளாவிய பாதுகாப்பு கூட்டாண்மை என்ற நிலைக்கு உயர்த்தி உள்ளது. இதன் மூலம் வான்வழி பாதுகாப்பில் ரஃபேல் எப்படி இந்தியாவிற்கு வலு சேர்த்ததோ அவ்வாறே தரைப்படை பாதுகாப்பில் பினாகா பிரான்சிற்கு பக்கபலமாக இருக்கும். பிரதமர் மோடியின் தீர்க்கமான முடிவுகளால் இந்தியா இன்று உலகின் பாதுகாப்பு உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளது என்பதை இந்த நிகழ்வு உறுதிப்படுத்துகிறது.